வணக்கம் நேயர்களே. நிஃப்டி மூன்றாவது நாளாக ஒரு லோவர் ஸ்லைட்லி நெகட்டிவ் நோட்டில் முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் கேஷ் மார்க்கெட் வால்யூம் பார்த்தோம்னா இன்றைய தினமும் சப்டியூடாக இருக்குன்னு சொல்லலாம். அட்வான்சஸ் 1779, டிக்ளைன்ஸ் 671, நிஃப்டி 19 புள்ளிகள் குறைந்து 22,913.15 முடிவடைந்திருக்கிறது. பிராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். மிட் கேப் 1.31% அதிகரித்திருக்கிறது, ஸ்மால் கேப் 1.22% அதிகரிச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டியை பார்க்கும் பொழுது டவுன் பை 4.78%, 14.68. ஸோ மார்க்கெட் பிரெத் பாசிட்டிவ் மூட். ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ப்ரிவைலிங் அமங் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். தென் துறைகளை பார்க்கும் பொழுது நிஃப்டி மெட்டல், பிஎஸ்யூ பேங்க், ஆயில் அண்ட் கேஸ் இவையெல்லாம் ஏறிய துறைகள். ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேங்க் அண்ட் பிரைவேட் பேங்க் இவையெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் இறங்கின துறைகள் என்று சொல்லலாம். இன்றைய தினம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், என்டிபிசி, எம்என்டம், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதானி போர்ட், ட்ரெண்ட், இண்டால்கோ, பஜாஜ் ஆட்டோ, டாடா ஸ்டீல், ஏஷியர் மோட்டார் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், மாருதி சுசுகி, டெக் மஹேந்திரா, டாடா கன்சியூமர், ஹெச்எல் டெக், ஐடிசி, ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் மஹேந்திரா பேங்க், டைட்டன் அண்ட் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் கோல்டு இன்னைக்கு 415 ரூபாய் அதிகரித்து 86,325, சில்வர் 974 ருபீஸ் அதிகரித்து 97,380, குரூட் ஆயில் 12 ரூபாய் குறைந்து 1276 மணிவாய் கொண்டிருக்கிறது. மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. மேலும் டாப் வால்யூம்னு பார்த்தோம்னாக்க லைக் ஜூப்ளியன் அக்ரி அண்ட் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல வால்யூம் நடந்திருக்கு, 7.98 டைம்ஸ். அந்த ஷேர் ப்ரைஸ் 5% விழுந்திருக்கு. குல்ஷன் பாலியால்ஸ் அது பார்த்தோம்னா அதுவும் ட்ரேடிங் வால்யூம் ஆஃப் 3.39 டைம்ஸ், பட் த ஸ்டாக் 4.5% ஏறி இருக்கு. ஜஸ்ட் டயல் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு ஹையஸ்ட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி, வால்யூம் ஒரு 3% மேல் ஏறி இருக்கு, அபவ் 2 வீக்ஸ் ஆவரேஜ். பட் த ப்ரைஸும் அட்வான்ஸ் பை 4.46%, 876 ரூபா போயிருக்கு. பட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஆப்டிமிசத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். தென் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா டிசிஎஸ், தென் காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்குது. இன்றைய தினம் மார்க்கெட் பார்த்தோன்னா ஓப்பனிங் நேற்றைய விட கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகள் குறைந்து ஓப்பன் ஆச்சு. அதிலிருந்து லோவையும் உடனே தொட்டுதுன்னு சொல்லலாம். 22,812.75, அங்கிருந்து மறுபடியும் 22,923.85. பட் நேற்று க்ளோஸை டச் பண்ண முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் பட் இன்னைக்கு ஹையர் க்ளோசிங் கிட்ட தான் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா அந்த சப்போர்ட் ஆஃப் 22,800 ஸ்டில் ஒரு இன்டாக்டாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் எபோவ் 23,050 மார்க்கெட்டில் நான் நேற்று புரியுது போல் ஒரு புல் பேக்கில் 23,235 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோம்னா லோவாக நடந்திருக்கிறது. பேங்க் நிஃப்டி வெரி லோ, 10 லட்சத்துக்கு கீழே நடந்திருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் இன்றைய தினம் வீக்லி F&O க்ளோசிங்கும் முடிவடைந்திருக்கிறது. மார்க்கெட்டுக்கு நிறைய ஈவென்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டி இன்புட்டுக்கு தகுந்தாற் போல் ரியாக்ட் செய்யக்கூடும். வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா விக்ஸ் குறைஞ்சிருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு புல் பேக் ரேலி வில் ஸ்டார்ட் அட் எனி டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால் நாளைய தினமும் நம்ம மார்க்கெட்டில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.